ஹலோ மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஆசான் பப்ளிகேஷன்ஸோட மேக்ஸ் மனதில் அண்ட் ஓஎம்ஆர் ஷீட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய பார்சலை வந்து மாற்றி எடுத்துட்டேன் போல், கொஞ்சம் ஹெவி கம்மியாக இருக்குது. அப்போது இது தமிழ் புக்கோட பார்சலாக இருக்கும். எஸ், தமிழ் புக் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி ரிசீவ் பண்ணியாச்சு. ஆசான் அகாடமியோட பொது தமிழ் புத்தகம் குரூப் 2, 2A, குரூப் 4க்கு யூஸ் ஆகிற இந்த ஒரு புக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். இந்த புக்கை இப்போ தான் நான் ரீட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னா ப்ராப்பராக ரீட் பண்ணிவிட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கணும். ஸோ நிறையா யூடியூபர்ஸ் அதை பண்ணுறதில்ல. புக்கு வாங்கின உடனே டக்குன்னு வீடியோ போடுவாங்க. நம்ம பாலிசி அது கிடையாது. டீட்டெயில்டாக புக்கை பார்த்துட்டு என்னதான் இருக்குன்னு பார்த்துட்டு தான் கொடுக்கணும். ஸோ செகண்ட் பார்சல், நம்ம இதை ஃபர்ஸ்ட் ரிசீவ் பண்ண பார்சல். இதில் நமக்கு வந்து ஜென்ரல் இங்கிலீஷ், ஓஎம்ஆர் அண்ட் மேக்ஸ் மனதில் இருந்துச்சு. ஸோ ஓஎம்ஆர் ஷீட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதே மாதிரி மேக்ஸ் மனதில் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் புக்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தென் நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் புக் ஆல்ரெடி பார்த்தாச்சு. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த புக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த ரிவ்யூ வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஓஎம்ஆர் அண்ட் மேக்ஸ் மனதில் பற்றி டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஆசான் பப்ளிகேஷன்ஸோட மேக்ஸ் மனதில் புக் இப்போ நம்ம கையில் வச்சுருக்கோம். இதுலேயே தெளிவாக வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். இந்த மெயின்ஸ் அப்படிங்கிறது குரூப் 2ல் நமக்கு வந்து ரீசனிங் அப்படிங்கிறது இருக்கும்ல. ஸோ அதுக்காக தான் நமக்கு இங்கே மெயின்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பட் இதுக்குள்ளே ரீசனிங் டாபிக்ஸும் இருக்கா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, நமக்கு ஜென்ரல் இங்கிலீஷில் எப்படி கோட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி கோட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு டாபிக்ஸ் மேக்ஸில் நமக்கு டேபிள் ஆஃப் கண்டென்ட் என்ன வரிசையாக சிலபஸில் கொடுத்துருக்கிறது. அண்ட் சிலபஸில் இன்டெரக்டாக சில டாபிக்ஸ் இருக்கும், ஹைஃபன் போட்டு கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம நோட் பண்ணணும். ஸோ இன்பில்ட்டாக உள்ள இன்டெரக்டாக சில டாபிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. அண்ட் இதுக்குள்ளே நமக்கு அதுவும் கவர் ஆக போகுது. அண்ட் இங்கே பாருங்கள், நம்ம நினச்ச மாதிரியே இங்கே நமக்கு ஆல்ஃபா நியூமெரிக் சீரீஸ், டயக்ராமேட்டிக் ஆல்ஃபா, ராங் டேர்ம், மிஸ்ஸிங் டேர்ம், கோடிங், டிகோடிங், டைஸ், பசில்ஸ், விச் மீன்ஸ் ரீசனிங் ஆல்சோ இன்க்ளூடட். அதனால தான் இங்கே நமக்கு மெயின்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ரீசனிங் உள்ளே இருக்குது. நமக்கு மெயின்ஸில் ரீசனிங் அப்படிங்கிறது வரப்போகுது குரூப் 2A மெயின்ஸில். ஸோ அதுக்காக தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதில் வந்து நமக்கு ஸ்கூல் புக்ஸோட சம்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதில் நமக்கு எல்சிஎம், சிம்பிளிஃபிகேஷன், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டு வரிசையாக கொடுத்துருக்காங்க. ரீசனிங் டாபிக் பற்றி பார்க்கலாம். பிகாஸ் நமக்கு நிறைய ஆப்டிடியூட் புக்கில் ரீசனிங் அப்படிங்கிறது இன்க்ளூட் ஆகாமல் இருந்திருக்கும். இது ரீசனிங் இருக்குது அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம ரீசனிங்கில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். பேஜ் 183 கொடுத்துருக்காங்க. ஸோ 183 எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ், அதோட கொஷின்ஸ் என்ன அண்ட் கொஷின் அதை எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ சால்வ் பண்ணது என்னன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இங்கே நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நிறைய கொஷின்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் பெருசாக இருக்காது. ஸோ தனியாக நம்ம வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஃபில்லிங் ஆல்ஃபா நியூமரிக் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி சம்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக் சம்ஸ், இதுங்க முன்னாடி பார்த்த இந்த டாபிக்ஸ் எல்லாத்துக்குமே ஸ்கூல் புக் சம்ஸ் வந்து இதில் கவர் ஆயிருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் தான் அடிஷ்னல் ரெஃபரன்ஸ்க்காக இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க தியரி சம்ஸ் எல்லாமே 1 by 1 இங்கே ஆன்சரோட கொடுத்துட்டாங்க. இங்கே அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸ்கூல் புக் பேஸ்டு. அப்போ ஸ்கூல் புக் பேஸ்டு சம்ஸ் 1 by 1. இப்போ வந்து மேக்ஸ் உங்ககிட்ட ஸ்கூல் புக் இல்லை, நான் எப்படி படிக்கிறது, என்கிட்ட ஸ்கூல் புக்கே இல்லையே. மேக்ஸ் அப்படியே இருந்தாலுமே ஒரு ஸ்டாண்டர்டாக எடுத்து எழுதி படித்து முடிக்க நேரம் பத்துமா, நேரம் போதுமா, எக்ஸாம் வந்துருச்சு என்ன பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு புக் வந்து ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக இருக்கும். நீங்கள் டக்குன்னு இந்த புக்கை வாங்கி ஸ்கூல் புக்கில் என்ன சம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டிங்க அப்படின்னா ஓவரால் வந்து முடிஞ்சிடும். அண்ட் இங்கே கவனிங்க, கொஷின்ஸ் ஆஸ்க்டு ஃப்ரம் அதர் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ். ஸோ மற்ற காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்க கொஷின் விச் மீன்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பற்றி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு அப்போ ஸ்கூல் புக்கில் என்ன கவர் ஆகும் அப்படிங்கிறதும் வந்துருச்சு. ப்ரீவியஸாக நமக்கு எக்ஸாம்ஸில் என்னெல்லாம் கேள்விகள் வந்துச்சு அப்படிங்கிறதும் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஒரு புக்கில் இருக்க போகுது. உங்களுக்கு இந்த புக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் புக்கோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வீடியோ பார்க்காதவங்க ஜென்ரல் இங்கிலீஷ் புக்கோட வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டா இன்னும் கூட உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ஒரு புக்கு வாங்கணும் அப்படின்னாலும் அது என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கிளியராக பார்க்காம கண்டிப்பாக வாங்க மாட்டேன். நீங்களும் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத கிளியராக பார்த்துக்கோங்க. அண்ட் இங்கே நான் உங்களுக்கு இண்டெக்ஸை ஷோ பண்ணுறேன், இதை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. எதுவுமே பிளாங்காக நம்ம வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங், நம்ம ஓஎம்ஆரை பற்றி சின்னதாக இங்கே பார்த்துடலாம். ஸோ ஓஎம்ஆர் ஆசான் அகாடமியோட ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் ஷீட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 to 4க்கு ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸுக்கு டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற அட்வர்டைஸ்மெண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் உள்ள உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்தே ஓஎம்ஆர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
எப்போவுமே டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம ஓஎம்ஆரை தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் எரர்ஸ் இல்லாமல் கரெக்டாக நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். கொடுத்துருக்க இந்த பபிளில் உங்களோட ஷேடிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ இந்த பபிள் விட்டு ஷேடிங் உங்களுக்கு வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் பபிளில் தான் ஷேட் பண்ணி பார்க்கணும். ஸோ that's it. இங்கே வந்து நமக்கு டோட்டலாக பேஜ் நம்பர்ஸ் கொடுக்கல. Yeah, 25 or 26 ஷீட்ஸ் இருக்குது ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படிங்கிறதுனால 50 சைட்ஸ் வந்து நமக்கு ஓஎம்ஆரில் கொடுத்துருக்காங்க. ஸோ வித் திஸ் இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த ஷீட்ஸ் ஓஎம்ஆர் ஷீட்ஸ் மேக்ஸ் மனதில் புக்கு அண்ட் அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்த ஜென்ரல் இங்கிலீஷோட புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி இந்த புக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஒன் செகண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சொன்ன மாதிரி தமிழ் புக் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு நல்ல பெரிய புக்காக இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்ல பெரிய புக்கு. இல்லை என்ன இருக்குது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.